பத்ம புராணத்திலுள்ள வைசாக மாத மகாத்மியத்தின் 26ஆம் நாள் கதை. வைசாகத்தின் மகாத்மியம். அம்பரீஷ மன்னர் கூறினார், சரி செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டது. உலகத்தை ஆதரிக்கும் மிகப்பெரிய முனிவரே, தாங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்தை குறித்து குணங்களுடன் மற்றும் இல்லாமல் கூறியதால் நன்மையை ஆதரிக்கிறவர்களே, இப்பொழுது எனக்கு பக்தியின் வகைகள், அது யாரால் செய்யப்படுகிறது, எப்படி செய்யப்படுகிறது, எங்கே செய்யப்படுகிறது, எப்போது செய்யப்படுகிறது என்பதை விளக்குங்கள். சூத்தமா முனிவர் கூறினார். சிறந்த மன்னர் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியடைந்த சூத்த முனிவர் மீண்டும் மன்னரிடம் கூறினார், அரசரே கேளுங்கள். எல்லா பாவங்களையும் நீக்கும் ஹரிபக்தியை குறித்து நான் இப்பொழுது தங்களுக்கு முறையாக கூறுகிறேன். இப்போது பல்வேறு வகையான பக்தியை குறித்து, பாவங்களை அழிக்கும் பக்தியை குறித்து நான் தங்களுக்கு கூறுகிறேன். பக்தி என்பது பல்வேறு வகையானது என்று கூறப்படுகிறது. மனம், பேச்சு மற்றும் உடல். இது உலகம், வேதம் மற்றும் ஆன்மீகம் என்றும் பிரிக்கப்படலாம், இருக்கலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தியை கொண்டு வரும் தியானம் மற்றும் செறிவு என்ற எண்ணத்துடன் வேதங்களை நினைவு கூறுவது மன பக்தி என்று கூறப்படுகிறது. பிரார்த்தனைகள் மற்றும் வேதங்களின் பாடல்கள், உச்சரிப்புகள் மூலம் காட்டில் சோர்வடையாத சிந்தனைகள் மற்றும் மனதிற்குள் பக்தியுடன் உரைக்கப்படும் பாடல்கள் மூலம் செய்யப்படுவது வாய்மொழி பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து பொருள்களையும் நிறைவேற்றுவதும், சபதங்கள், உண்ணா நோன்புகள், கட்டுப்பாடுகள் மற்றும் 5 புலன்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும் செய்யப்படுவது உடல் பக்தி என்று கூறப்படுகிறது. மனிதர்களால் செய்யப்படும் வழிபாடாகிய அந்த பக்தி காணிக்கைகள் ஆபரணங்களுடன், தங்கம் மற்றும் நகைகளால் குறிக்கப்பட்டவை, அதாவது அலங்கரிக்கப்பட்டவை. அதேபோல் அழகான வார்த்தைகளுடன், இடுப்பில் ஆணைகளின் இணைப்புகளுடன், பெரிய சுத்திகரிப்பு விசிறிகளுடன், நடனம், இசைக்கருவிகள், பாடல்கள், அனைத்து பிரசாதங்கள் மற்றும் பரிசுகளுடன், உணவுப் பொருள்கள், உணவு மற்றும் பானங்களுடன் நாராயணரை நோக்கமாக கொண்டது மதச்சார்பற்றது என்று கூறப்படுகிறது. அதேபோல் அனைத்து பொருட்களையும் நிறைவேற்றுவது உடல் ரீதியானது என்று கூறப்படுகிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம் மற்றும் சாமவேதத்திலிருந்து பாடல்களை மனதிற்குள் கூறி வேதங்களின் பாடல் நூல்களை படிக்கும் பக்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்த குறிப்புடன் செய்யப்படும் பக்தி வேதத்தின் பாடல்கள் என்று கூறப்படுகிறது. அதேபோல் வேத மந்திரங்கள் மூலம் செய்யப்படும் பக்தி, செயல் மற்றும் நெருப்பில் காணிக்கைகள் செய்யப்படும் தியாகங்கள் வேதமாக வேதங்களிலிருந்து பெறப்பட்டவை காணப்படுகின்றன. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் நெருப்பில் காணிக்கை செலுத்தப்பட வேண்டும். காணிக்கை உணவு, தானம், பரிசுகள், அரைத்த அரிசியால் செய்யப்பட்டு ஒரு பாத்திரத்தில் வழங்கப்படும் பலி, அரிசி, பாதுமை மற்றும் பருப்பு வகைகளை வேக வைத்து மற்றும் கடவுள்களுக்கும் திருமேனிகளுக்கும் சமர்ப்பிக்கும் காணிக்கை, பலி, சோமபானத்தை அருந்துதல், இவை அனைத்தும் பலி செயல்கள். நெருப்பு, பூமி, காற்று, வானம், ஒளி, சங்கரர் மற்றும் சூரியனை கௌரவிக்கும் வகையில் செய்யப்படும் அனைத்து சடங்குகளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைய உபயோகப்படுகிறது. அரசரே, ஆன்மீக பக்தி பல்வேறு வகைகளில் உள்ளது. ஒன்று சாங்கியா என்று அழைக்கப்படுகிறது, மற்றொன்று யோகத்திலிருந்து வந்தது. அரசரே, விவரிக்கப்பட்டுள்ளபடி கேளுங்கள். பிரதானம், அதாவது பிரகிருதி, 24 போன்ற கொள்கைகள், உணர்வற்றவை மற்றும் இன்ப பொருள்கள். புருஷன் என்பது உணர்வுள்ளதாக விவரிக்கப்படும் 25வது கொள்கையாகும். மேலும் செயல்களின் முகவராகவும் அவற்றின் பலன்களை அனுபவிப்பவராகவும் இருக்கிறார். ஆன்மா நித்தியமானது, மேலும் மாறாதது. கட்டுப்படுத்துபவர் மற்றும் முதலாளி. புருஷன் வெளிப்படாதவர் மற்றும் நித்தியமானவர். மகேஸ்வரர். காரணம் ஆகுங்கள். உண்மையில் 3 படைப்புகள் உள்ளன. கொள்கைகளின் உருவாக்கம், மன ரீதியான படைப்பு மற்றும் உடல் ரீதியான படைப்பு.
சாங்கியத்தின் பிரதானம் குணங்களின் கூறுகள் தன்மை கொண்டது. ஒற்றுமை மற்றும் வேறுபாடு மற்றும் பிரதானம் வேறுபட்ட இயல்புடையது என்பதை அறிய வேண்டும். அதேபோல் பிரம்மத்தின் காரணமும் ஆசை என்று கூறப்படுகிறது. பிரதானத்தை இயக்குவது வேறுபாடு என்று கூறப்படுகிறது. பிரம்மம் என்பது அனைத்து செயல்களும் புருஷனும் செயல் இல்லாததை கொண்டுள்ளார். இது உணர்வற்ற பிரதானத்துடன் ஒற்றுமை என்று கூறப்படுகிறது. கொள்கைகளுக்கு இடையே ஒரு வேறுபாடு உள்ளது, மேலும் அவை ஒன்றுக்கொன்று காரணம் மற்றும் விளைவு என தொடர்புடையவை. அனைத்து உண்மையான கொள்கைகளையும் சிந்திக்கும் ஞானிகள் அதை சாங்கியம் என்று அழைக்கிறார்கள். கொள்கைகளின் எண்ணிக்கை, வேலை வாய்ப்பு மற்றும் கொள்கைகளின் பயன்படுத்தப்படும் நிலை மூலம் அறிவார்கள். இந்த வழியில் அதன் இருப்பு மற்றும் கொள்கைகளின் எண்ணிக்கையை சரியாக அறிந்து ஞானிகள் பௌதிக கொள்கை பிரம்மத்தின் கொள்கைக்கு கூடுதலாக உள்ளது என்பதை அறிவார்கள். இந்த பக்தியால் உருவாக்கப்பட்டது. சாங்கிய என்பது ஒரு யோக பக்தி. ஆனால் அரசரே, யோக பாடசாலையின்படி காரணமாக ஏற்படும் பக்தியை குறித்தும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். எப்பொழுதும் தனது மூச்சை கட்டுப்படுத்துவதில், எப்போதும் தனது புலன்களை பிரதிபலிப்பதில், கட்டுப்படுத்துவதில், பிச்சை எடுப்பதில், மனம் பெறப்பட்டதை உட்கொள்வதில், அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துவதில், தனது இதயத்தில் உள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மன பிரதிநிதித்துவத்தை குறித்து சிந்திப்பதில், இதய தாமரையின் பெரிகார்பில் அமர்ந்திருக்கும் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து வசீகரமான விழிகளுடன் பிரகாசமான முகத்துடன் இறைவனை கண்டு, இடுப்பில் புனித நூலை அணிந்து வெள்ளை நிறத்துடன் 4 கரங்களுடன் வரங்களையும் அச்சமின்மையையும் கொடுக்கும் கரத்துடன் இருக்கும் பெரிய கடவுளை குறித்து சிந்திக்கும் ஒரு மனிதன் யோகத்தின் காரணமாக ஏற்படும் இந்த மன சாதனையை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் மிகுந்த பக்தி என்று கூறப்படுகிறது. இவ்வாறு இறைவனிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர் என்று அழைக்கப்படுகிறான். இளவரசரே, இந்த பிரிவினைகளின்படி பல்வேறு வகையான பக்தியை நான் இவ்வாறு விளக்கியுள்ளேன். அதாவது சாத்விகி சத்வ அல்லது நன்மையின் குணத்தால் நிரம்பியவர், ராஜசி ரஜஸ் அல்லது ஆர்வத்தின் குணத்தால் நிரம்பியவர், மற்றும் தாமசி தமஸ் அல்லது இருளின் குணத்தால் நிரம்பியவர். வரம்பற்ற பளபளப்பான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பக்தி பல வகைகள் அறியப்பட வேண்டும். மிகவும் சுடர்விடும் சுடர்களை கொண்ட நெருப்பு எரிபொருளை சாம்பலாக்குவது போல இறைவனின் மீதான பக்தி அந்த நேரத்தில் மட்டுமே பாவங்களை எரிக்கிறது. பூமியில் உள்ள அமிர்தம் மற்ற அனைத்து திரவங்களின் சாராம்சம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான பக்தி குறித்து ஒரு மனிதன் கேட்காத வரை பல உடல்கள், அதாவது பல இருப்புக்கள் காரணமாக முதுமை, இறப்பு, பிறப்பு போன்ற நூற்றுக்கணக்கான வடிவ துன்பங்களை பெறுகிறான். முடிவில்லாத இறைவன் விவரிக்கப்படும் போது, அவரது புகழை குறித்து சிந்திக்கும் போது, அவரது கம்பீரமான பளபளப்பை கேட்கும் போது, அதாவது அறியப்படும் போது, காற்று மேகங்களைப் போல அல்லது சூரியன் இருளைப் போல அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. இதயம், பரிசுகள், வழிபாடு, தியாகம், புனித இடத்தில் நீராடுவது, புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளபடி நடந்து கொள்வது, நித்திய இறைவன் இதயத்தில் இருக்கும் போது அது கொண்டிருக்கும் தவம் போன்றவற்றால் அந்த தூய்மையை பெறுவதில்லை. மனிதர்களின் பகவானே, கதைகள் தூய்மையானவை. அவை உண்மை. ஹரியை பற்றிய இந்த உண்மை கதைகள் மட்டுமே ஆரோக்கியமானவை. தூய வடிவுடையவரின் இந்த கதைகள் நல்ல புகழை கேட்ட உங்களால் இங்கே கேட்கப்படுகின்றன. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். துணிச்சலான அரசரே, நீங்கள் சரியான பாதையின் தலைவர். உங்கள் உறுதியான இதயம் உங்கள் அதிர்ஷ்டம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நற்செயலை கேட்கும் தன்மை கொண்டதால் உங்கள் இதயம் புருஷோத்தமரிடம் குவிந்துள்ளது. அரசரே, வரங்களை வழங்கும் மற்றும் மாறாத பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பக்தியுடன் சாந்தப்படுத்தாமல் ஒரு சுயமரியாதை உள்ள மனிதன் எவ்வாறு மத தகுதியை பெற முடியும்? குற்றமற்றவன், மாயையால் பிறந்தவன், நேர்மையான பக்தியால் வெல்லப்படுகிறான். நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதால் அதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அரசரே, வாழ்க்கை முறை குறித்த உண்மை தங்களுக்கு தெரியாதது அல்ல. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தூய புனித இடத்தை குறித்து என்னிடம் கேட்கிறீர்கள்.
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரின் மகிமைப்படுத்துதலை விட பெரிய இனிப்பு எதுவுமில்லை. பரஸ்பர மகிழ்ச்சி மற்றும் சரியான மத தகுதி, அதாவது ஒருவருக்கொருவர் மேம்படுத்துதல் ஆகியவற்றின் சிறந்த ஊட்டச்சத்தை நான் காணவில்லை. அதிக பக்தி கொண்ட நல்லவர்கள் அவரது வரம்பற்ற குணங்களை மிகவும் அனுபவிக்கிறார்கள். முடிவில்லாத மத தகுதியை கொண்டுள்ளனர். பிராமணர்கள் ஒரு பசு, உண்மை, நம்பிக்கை, தியாகம், தவம், புனித நூல்கள், ஸ்மிருதி நூல்கள், கருணை, தீட்சை மற்றும் அமைதி ஆகியவை பகவான் ஸ்ரீஹரியின் உடல்கள். பகவான் சூரியன், சந்திரன், காற்று, பூமி, நீர், வானம், பாதங்கள், பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, ருத்ரன் ஆகிய அனைத்து உயிரினங்களாலும் நிறைந்தவர். பிரபஞ்சத்தின் வடிவமான அவரே இந்த அசையும் மற்றும் அசையாத உலகத்தை உருவாக்கினார். ஒரு பிராமணரின் உடலில் உள்ளே நுழைந்து அவரே எப்போதும் உணவை உட்கொள்கிறார். எனவே பாத தூசியால் ஆன பிராமணர்களை வணங்குங்கள். அவர்கள் பூமியில் தெய்வங்களாகவும் மலைகளின் வசிப்பிடமாகவும் உயர்ந்த ஆன்மாக்களாகவும் மங்களகரமான லக்ஷ்மிகளில் அனைத்திலும் நிறைந்தவர்களாகவும் அனைவரின் ஆன்மாக்களாகவும் உள்ளனர். கற்றறிந்த பிராமணரை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக முறையாக காண்பவரும் தனது சொந்த கடமைகளில் பற்று கொண்டவருமே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர் ஆவார். நான் தங்களுக்கு ஒரு இரகசியத்தை கூறினேன். நான் கங்கையில் நீராட வேண்டிய நேரம் இது. கதை தொடர இனி நேரமில்லை. மாதவருக்கு பிரியமான வைசாக மாதம் வந்துவிட்டது. அதில் கங்கையின் 7வது நாள் ஸ்நானம் செய்வதற்கு கிடைப்பது மிகவும் கடினம். வைசாகத்தின் பிரகாசமான பாதியின் 7ஆம் நாளில் ஜானவி, அதாவது கங்கை, மகரிஷி ஜன்னுவால் கோபத்தால் குடித்து தனது வலது காது குழியிலிருந்து வெளியேறினாள் கங்கை. ஒரு மனிதன் அவளில் நீரில் நீராடிய பிறகு முறையான சடங்குகளின்படி வானத்தின் கச்சையான கங்கையை சாந்தப்படுத்த வேண்டும். அத்தகைய மனிதன் பாக்கியவான் மற்றும் அதிர்ஷ்டசாலி. முறையான சடங்குகளின்படி தெய்வங்களையும் பிணங்களையும் அவளில் நீரில் திருப்திப்படுத்தும் ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதன் அங்கு நீராடுதல் செய்து பாவங்கள் நீங்கியவனாக தன்னை காண்பான். வைசாகத்தை போன்ற மாதம் இல்லை, கங்கையை போன்ற நதி இல்லை. பகவான் ஸ்ரீஹரியின் மீதான பக்தியால் மட்டுமே இவ்வளவு கடினமான சேர்க்கை உறுதி செய்யப்படுகிறது. அவள், அதாவது கங்கை, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களிலிருந்து பாயும் நீரிலிருந்து தோன்றினாள். அவள் பிரம்மதேவரின் சொர்க்கத்திலிருந்து கீழே வந்தாள். 3 நீரோடைகளில் பாய்ந்தாலும் அவள் சோர்வடையவில்லை. அவள் 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறாள். அவள் ஒரு ஏணி, சொர்க்கத்திற்கு செல்கிறாள். அவள் எப்போதும் மகிழ்ச்சியை தருகிறாள். அவள் பல பாவங்களின் நீரோடைகளை நீக்குகிறாள். அவள் ஒரு சிரமத்தை தாண்ட உதவுகிறாள். அவள் சிவனின் முறுக்கப்பட்ட கூந்தலில் இருக்கிறாள். அவள் துக்கத்தை நீக்குகிறாள். தன்னை வணங்கும் ஆணின் இதயத்தில் மையல் நாயகனின் விளையாட்டை, அதாவது காமத்தை அளிக்கிறாள். அவள் சகனனின் குடும்பத்தின் விடுதலைக்கு காரணம். அவள் தர்மத்தை, நீதியை நிலைநிறுத்துகிறாள். தெய்வம் 3 பாதைகளில் நகர்கிறது. அவள் உலகங்களை அலங்கரிக்கிறாள். அவளுடைய பார்வை, தொடுதல், அவளுடைய நீரில் நீராடுவது, அவளுடைய நற்பண்புகளை குறித்து ஓதுவது, அவளை குறித்து சிந்திப்பது மற்றும் அவளை நாடுவது ஆகியவற்றின் மூலம் ஆயிரக்கணக்கான நல்லொழுக்கமுள்ள மற்றும் நல்லொழுக்கமற்ற மனிதர்களை அவள் தூய்மைப்படுத்துகிறாள். அவளை விட்டு விலகி இருப்பவர்கள் விடியல், நண்பகல் மற்றும் சூரிய அஸ்தமனத்தில் கங்கை 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 என்று கூறும்போது கூட 3 பிறவிகளில் அவர்கள் செய்த பாவங்கள், அதாவது செய்த பாவ கர்மங்களை அவள் அழிக்கிறாள். ஆயிரக்கணக்கான யோஜனைகள் தூரத்தில் இருக்கும் ஒரு மனிதன் கங்கையை நினைவு கூர்ந்தால் அவன் ஒரு பாவியாக இருந்தாலும் உயர்ந்த நிலையை, அதாவது முக்தியை அடைகிறான். குறிப்பாக வைசாகத்தின் பிரகாசமான பாதியின் 7வது நாளில் அவளை அடைவது கடினம். ஆனால் உலகத்தை பாதுகாக்கும் பகவான் ஸ்ரீஹரியின் வடிவத்தில் பிராமணரின் அருளால் பெறப்படுகிறது. வைசாகத்தை போன்ற மாதமில்லை. மாதவனை, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அல்லது வைசாகனை போன்ற உயர்ந்தவர் யாருமில்லை. வைசாகத்தில் கங்கையில் மூழ்குபவரின் பாவங்களின் நீரோடை போய்விட்டது. அரசரே,
வைசாக மாதத்தில் கொடுக்கப்பட்டவை, உச்சரிக்கப்பட்டவை, காணிக்கை செலுத்தப்பட்டவை அல்லது பக்தியுடன் கங்கையில் எடுக்கப்பட்டவை, நூற்றுக்கணக்கான கோடி மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டவை போன்றவை. தீராத மத புண்ணியமாக மாறும் கடவுள்களில் பிரபஞ்சத்தின் ஆன்மா, அதாவது கடவுள் நாராயண ஸ்ரீஹரி அல்லது மனதிற்குள் கூறப்பட்ட பாடல்களின் சொற்கள் இருப்பது போல நதிகளில் ஜானவியும் அப்படித்தான். எல்லா பெண்களிலும் தேவி உமையான பார்வதி அன்னை சிறந்தவள் என்பது போல பிரகாசிக்கும் பாடல்களில் சூரியன் சிறந்தது. எப்படி ஆரோக்கியம் என்பது லாபங்களில் பிராமணன், இரு பாதங்களில் மற்றவர்கள் கடமையாக்குவது மத செயல்களில், வேதங்கள் புராணங்களில், பிரணவம் என்பது பிரார்த்தனைகளில், சுய சிந்தனை என்பது சிந்தனைகளில், உண்மை மற்றும் ஒருவரின் சொந்த வர்க்க விதிகளை பின்பற்றுவது தவங்களை விட உயர்ந்தது. செல்வத்தை குறித்த தூய்மைகளில் அச்சமின்மையை வழங்குவது, பரிசுகளில் பேராசையை ஒழிப்பது, நல்லொழுக்கங்களில் முதன்மையானது என்று கூறப்படுவது போல வைசாக மாதம் மாதங்களில் சிறந்தது என்று கூறப்படுகிறது. அதில் வழங்கப்படும் ஸ்ரார்த்தம் அல்லது அதில் செய்யப்படும் யாகம் அல்லது கொடுக்கப்படும் தான அல்லது அதில் செய்யப்படும் விரதம், அதேபோல் அதில் செய்யப்படும் தவம் அல்லது படிப்பு அல்லது வழிபாடு போன்றவை, இவை அனைத்தும் தீராத பலனை தரும் என்று கூறப்படுகிறது. வைசாகத்தில் பாவங்கள் முடிவடைகின்றன. சூரியன் உதயமானவுடன் இருள் முடிவடைகிறது. மற்றவர்களுக்கு செய்யப்படும் தீங்கும் தீமையும் நல்ல செயல்களுடன் முடிவடைகின்றன. அரசரே, கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசியில் சூரியன் இருக்கும் போது செய்யப்படும் நீராடல், தானங்கள் போன்றவை அனைத்தும் பரார்த்தமாக இருக்கும். மாக மாதமான மாசி மாதத்தில் சூரிய தேவர் கும்பராசியில் இருக்கும் பொழுது நீராடல் போன்றவை 1000 மடங்கு தெய்வ புண்ணியம். வைசாகத்தில் சூரியன் மேஷராசியில் இருக்கும் பொழுது அது 100 மடங்கு அதிகமாகும். வைசாக மாதத்தில் மதுவின் எதிரியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முறையாக வழிபடும் சடங்குகளின்படி காலையில் நீராடிய ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் பாக்கியவான்கள். வைசாகத்தில் காலை நீராடல், பலி செலுத்துதல், கொடை வழங்குதல், விரதங்கள், காணிக்கைகள் செலுத்துதல், வைசாகத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் ஆகியவை பெரும் பாவங்களை அளிக்கின்றன. மீண்டும் அரசரே, கலியுகத்தில் மாதவரின் அதாவது வைசாகத்தின் மகத்துவம் அஸ்வமேதம் போன்ற இரகசியமாக வைக்கப்பட வேண்டும். தகுதியான அஸ்வமேதம் அதாவது குதிரை யாகம் கலியுகத்தில் நடைபெறாது. வைசாகத்தின் இந்த சடங்கு அஸ்வமேத சடங்குக்கு ஒத்ததாகும். துர்மணம் கொண்ட பாவிகள் கலியுகத்தில் குதிரை யாகத்தின் மத பலியை உணரவில்லை. அதாவது சொர்க்கத்தையும் முக்தியையும் அடைவார்கள். அதில் பிறந்த மனிதர்கள் பாவிகளாக இருந்து நரக கடலுக்குள் செல்ல வேண்டும். எனவே அது பரவுவது அவனால் அரிதாக ஆக்கப்பட்டுள்ளது. 26ஆம் நாள் புராண கதை இனிதே நிறைவடைந்தது.